ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்மாவோட 28வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். அந்த 27 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நிறைய ட்ரையல் வந்துட்டு என்டியூர் பண்ணிட்டு கடைசி லெவலாக வரப்போ 2 லெவல் வந்துட்டு ஒரே நேரத்தில் நடந்திருக்கும், வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னென்னாச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்குள்ள நான் விழுந்து எவ்வளோ டைம் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. வெதர் அது வந்துட்டு டைமோட ஃப்ளோவா இருந்தாலும் சரி, என்னோட வெரி எக்ஸிஸ்டன்ஸே இருந்தாலும் சரி, என்னால எதையுமே இருந்துட்டு ஃபீல் பண்ண முடியல. எப்படி எல்லாமே இப்படி மாறிச்சு? நான் இந்த ஃப்ராஸ்ட் ஸ்கில் இருந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாஸ்டர் பண்ணணும். பட் நான் வந்துட்டு ரொம்ப பேராசப்படுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோற ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்துட்டு மறுபடியும் இதுல இருந்து ஓடி போயிடுவேனா, ஜஸ்ட் லைக் கடைசி டைம் இந்த வாய்ட் டெஸ்ட்ல இருந்து நான் ஓடி போனேன் அந்த மாதிரி இல்ல. நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு வந்துட்டு பவர் தேவை. ஈவன் நான் வந்துட்டு என்னோட லைஃபை வந்துட்டு ரிஸ்க் பண்ணனாலும் சரி, இந்த ட்ரையலை வந்துட்டு நான் எப்படியாச்சும் பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய்ஸை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதை பண்ணி தான் ஆவேன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஹாரிபிளான பிளேஸ்ல நான் வந்துட்டு சாக மாட்டேன். நான் வந்துட்டு ஸ்பெக்டர், நான் தான் ஜியோ சுன்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தைரியத்தோட அந்த வாய்ட் டெஸ்ட் வந்துட்டு அவன் சென்சார் செல்ஃபை இலக்காமே வந்துட்டு எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நிஜ உலகத்துல ஹீரோவோட உடம்புமே இருந்துட்டு கொஞ்சம் அசைவை கொடுத்து ஹீரோ வந்துட்டு எழுந்திருக்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு வெல்கம் பேக் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எவ்வளவு டைம் வந்துட்டு கடந்து போயிருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு 10 நாள் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு திஸ் டேம் கேவ் எனக்கு நல்லா தெரியும். நான் கவுண்ட் பண்றதை ஸ்டாப் பண்றப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசமே இருந்துட்டு கடந்து போயிருந்துச்சு. பட் வெறும் வெளி உலகத்துல 10 நாள் தான் இருக்கா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு பட் கான்ட்ராக்டர் உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கிரேட்டா சேஞ்ச் ஆயிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது வந்துட்டு பெருசா அமேசிங்கான விஷயம்லாம் கிடையாது. நான் பண்ணது எல்லாமே என்னோட ஓல்டு ஸ்கின்னை இருந்துட்டு ஷெட் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்ட்டு என்னோட பாடி வந்துட்டு டெஃபினெட்லா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே லைட்டா தான் ஃபீல் ஆகுது. லெட்ஸ் டேக் a லுக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி பாக்குறப்ப என்னோட மேஜிக் லாஸ் இருந்துட்டு வெறும் 0% தானா. நான் ஸ்பெக்டரா பக்கம் கூட என்னோட மேஜிக் லாஸ் இருந்துட்டு 3% இருந்துச்சு. அப்படின்னா இப்போ மேஜிக்கால ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஸ்காயாவுக்கு வந்துட்டு நான் ஈக்குவல் லெவல்ல இருக்கேனா, பர்ஃபெக்ட் மேஜிக் கண்ட்ரோல் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ்வாட வர வச்சு அந்த இடத்துல ஒரு அட்டாக் வந்துட்டு பண்ணி பாக்குறான். ஏன்னா அவன் ஸ்வாடாரா வந்து யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அது மூலமா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் தான் இருந்துட்டு ஹீரோ பண்ணிருக்கான். ஃப்ராஸ்ட் இருந்துட்டு வாவ் கான்ட்ராக்டர், இது நீ ஏன் கூட சண்டை போட்டப்ப யூஸ் பண்ணல, அந்த ஆராஸோட விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ திங்க் இது வந்துட்டு நான் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்கேன் போல அப்படிங்கிறப்ப நாங்க இருக்கிற சிஸ்டம்லயுமே நீங்க இந்த வாய்ட் டெஸ்ட் டைம் டெஸ்ட் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டீங்க, இந்த கேவை நீங்க கிளியர் பண்ணதுக்கான ரிவார்ட்ஸ் வந்துட்டு நாங்க கால்குலேட் பண்றோம் அப்படின்னு வருது. ஹீரோ வந்துட்டு ஃபைனலி நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிவார்டு வந்துட்டு வந்துருச்சு. ஆனா எதுக்கு இது எதையுமே காமிக்க மாட்டேங்குது, இந்த சிஸ்டம் வந்துட்டு லேக் ஆயிட்டு இருக்கா, முன்னாடி இதை விட ரொம்ப ஸ்லோவா இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோட சிஸ்டம்ல ரொம்ப அவசரப்படாதீங்க, ரிசல்ட் வந்துட்டு கால்குலேட் பண்ணப்பட்டு இருக்கு, இப்படிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரே அப்படின்னு வருது. ஹீரோ ஆல்ரைட் எனக்கு புரிஞ்சு அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரே உனக்கு மெசேஜ் அனுப்பி சொல்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ரிவார்டு எல்லாமே ரொம்ப அமேசிங்கா இருக்க போகுது அப்படிங்கிறப்ப ஹீரோட ஸ்டாட் எல்லாமே மாறுது. ஹீரோக்கு வந்துட்டு புது டைட்டில் கிடைச்சிருக்கு, லிமிட் பிரேக்கர் அப்படிங்கிறதும். இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் என்கிட்ட சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, பிரிங்கர் ஆஃப் ஸ்பிரிங், அந்த டைட்டிலும் ஹீரோ கிடைச்சிருக்கு. ஹீரோ கிட்ட இருக்கிற கீன் இன்ட்யூஷன் அதுக்கப்புறம் ஹீரோஸ் மைண்ட், அது ரெண்டுமே அதோட ரேங்க்ல இருந்து ஒரு ரேங்க் வந்துட்டு அப்கிரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்டாட்லயுமே 20 பாயிண்ட் இருந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஹீரோ இருந்துட்டு என்னோட 2 ஸ்கில் இருந்துட்டு ஒரே ஸ்ட்ரோக்ல ஒரு ரேங்க் வந்துட்டு அதிகமாயிருச்சு, என்னோட எல்லா ஸ்டாட்டுமே 20% அதிகமாயிருச்சா. இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச ரிவார்டை விட அப்படியே டபுள் மடங்கு கிடைச்சிருக்கு. அப்ப இத்தனைக்கு நான் 9 லெவல் தான் இருந்துட்டு கிளியர் பண்ணியிருந்தேன். சோ நான் நினைச்ச மாதிரியே நான் சஃபரான அளவுக்கு எனக்கு இந்த ரிவால்வர் வந்து கிடைச்சிருக்கு. சோ கிரேக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா. அது மட்டும் இல்லாம எனக்கு புது டைட்டில் வேற கிடைச்சிருக்கு, லிமிட் பிரேக்கர். எவ்ரி டைம் நான் வந்துட்டு லெவல் அப் ஆகுறப்போ ரேண்டம் ஸ்டார்ட்ல ஒரு பாயிண்ட் இருந்துட்டு ஆட் ஆகிட்டே போகும். ஃப்ராஸ்ட் ஒரு செகண்டுக்கு என்னோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி பாக்குறியா அப்படிங்கிறப்ப அவ்வளவு கிள்றப்ப ஹீரோ வந்துட்டு ஓ வலிக்குது அப்படின்னா இது வந்துட்டு கனவில்ல போல. இந்த ஸ்டாட்ல பிளஸ் ஒரு பாயிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது கேட்க வந்துட்டு சாதாரணமா இருந்தாலும் அது செய்யறது ரொம்ப கஷ்டம். பட் இது வந்துட்டு இப்படி ஆட் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நான் லெவல் 130 போறப்போ நான் மொத்தமா 100 ஸ்டாட் பாயிண்ட் போனஸா அக்குமுலேட் பண்ணிருப்பேன். சோ டைம் பாஸ் ஆக மத்த பிளேயர்ஸ்க்கும் எனக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும்.
செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கப்ப ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் உன்னோட இந்த கனவு எல்லாத்தையுமே மூட்டை கண்ணி வச்சிட்டியா, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பலாம், எனக்கு இந்த கேவோட வால்ஸ்குள்ளே இருந்து டயர்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ நம்ம இங்க போலாம், நானுமே இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்தேன் அப்படின்னா எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல, என்னதான் இது கொஞ்சம் டிலேவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப லக் இந்த தடவை அடிச்சிருக்கு ஃப்ராஸ்ட், நான் ஒரு ராங்கான ஜெனரேஷன்ல பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப எதுக்கு இப்படி தொடர்ந்து நான்சென்ஸாவே பேசிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ராஸ்ட் கேக்குறா. வெளியே அந்த ஜாம்பா மாங்க் இருந்துட்டு அவர் போயிட்டு ஆல்ரெடி 1 மாசம் ஆச்சு, அவருக்கு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கூட இன்டென்ஷனே இல்ல போல, பெர்ஹாப்ஸ் அவர் தோத்துருப்பாரா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல யார் யார் இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த ரேங்கிங் லிஸ்ட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதுல ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோட பேர் 10th ஃப்ளோர் கிளியர் பண்ணிருக்கான் அப்படின்னு வருது. அப்ப அந்த மாங்க் ஓ மை வேர்ல்ட், இது ஒரு புது லெஜெண்ட் பிறக்கிறதுக்கான நேரம் போல அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க இருக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் ஹுட் போட்டுட்டு அங்க இருக்கிற கதவை போய் தட்டுறான். உலகத்தை ஒருத்தன் திறந்துட்டு டீமன் போவை இந்த ஹம்பிளான பிளேஸ்க்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய ஹானர் அப்படிங்கிறப்ப அங்க வந்திருக்கிறது ஆக்சுவலா சிக்னர் அப்படிங்கிறவர் இருக்கான்ல, அந்த ஃபீல்ட் அசோசியேஷனை சேர்ந்தவன் அவன் தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸ் எக்ஸாக்டா ஃபன்னாவும் எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவன் பிகாஸ் இந்த இடம் என்டர்டைன்மெண்ட்காக உருவாக்குனது கிடையாது, இது எல்லாமே நம்மளோட செகண்ட் கம்மிங் ஆஃப் ஹெவன்லி டீமனுக்காக உருவாக்கப்பட்டது தான் அப்படிங்கிறப்ப அந்த சிக்னர் ஹெவன்லி டீமனா டாரஸ் மில்லோ இந்த குழந்தைங்க ஓடிட்டு இருக்கிற இடத்துல கேர்லெஸ்ஸா அந்த பேரை சொல்றது சரின்னு உனக்கு தோணுதா அப்படிங்கிறப்ப அவனோட பேர் டாரஸ். அவன் அஃப்கோர்ஸ் பட் நீங்க என்ன நம்பல அப்படின்னா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொடக்க போறப்ப அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுமே ஓடுறத அப்படியே நிப்பாட்டிடுறானுங்க. இவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே ஒரு கிரேட்டான ஃபீண்டா மாறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இருக்காங்க மிஸ்டர் சிக்னர். தென் கமான் இன் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அனாதை இல்லத்துல இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே ஃபீண்டா மாத்துறாங்களே, அந்த இடம் இதுதான். இதோட சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ இட்டாலியில இருக்கிற ரோம் நகரத்துக்கு வந்திருக்கான். ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் அங்க பாரு, இங்க இருக்கிற டிவில கூட உன்னை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிராத, நம்ம இந்த இடத்துக்கு பாரடைஸை கண்டுபிடிச்சு அதை அழிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஃபார் நவ் அந்த டோரஸ் எந்த இடத்துல ஸ்பாட் பண்ணானோ அந்த டவுன் டவுன் ஏரியாவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ ஹீரோ கடைசி அந்த அனாதையில இங்கதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்துட்டான் போல. ஃப்ராஸ்ட் இங்க பாரு, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இருந்தும் கூட நம்ம ஒர்க் தான் பண்ணணுமா, அந்த டாரஸ் பர்சனை லொகேட் பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா வேற சாய்ஸே இல்ல அப்படிங்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படி இருக்கான், டியாகோ இருக்கான்ல, அவர் வா 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 பாப்பா கிட்ட வா, நீதான் என்னோட லக்கி சாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க, அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறப்ப டியாகோ எனக்கு ஒரு ஹக் கொடு மை சைல்டு, எவர் சின்ஸ் நீ அந்த கேவ் ஆஃப் ட்ரையல்ஸை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு லாட் ஆஃப் டொனேஷன் வந்துட்டு இருக்கு, உண்மையுமே இந்த அசோசியேஷனுக்கு அடிச்ச பெரிய லக்கு நீ தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ அதெல்லாம் விடு, எதுக்காக என்ன நீங்க கூப்பிட்ட அப்படிங்கிறப்ப நீ சொன்னல ஒரு அனாதை இல்லம் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஸ்கெலிட்டன் மேஜ் ஆர்மா இருக்கான் இல்லையா, அந்த ஆக்ஷன்ல அட்டாக் பண்ணவன் அவன் கவுண்ட்லெஸ் மத்த சில்ட்ரன்ஸோட ஒரு ஆஃபுல்லான ஃபெசிலிட்டியில ஃபீண்டா மாறதுக்கு ட்ரைனிங் எடுத்தவன். எக்ஸாக்டான லொகேஷன் நான் கண்டுபிடிக்கல, பட் ஒரு லீடை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மேனோட பேர் தான் டாரஸ் மைலோ. இவன் செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு கிரேட்டான கெரியர் வச்சிருந்த ஒரு பிளேயர். பட் இப்ப அவன் ரிட்டையர்ட் ஆயிட்டான். இது பிளேயர்ஸ்க்கு ஒரு காமனான விஷயம் தான். சடன்லி அவங்களோட பீக்ல இருக்கப்பவே அவங்கள நினைச்சு அவங்களுக்கே சந்தேகம் திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் டாரஸ் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா அவன் நடந்துக்க ஆரம்பிச்சான். இந்த பிக்சரை பாரு, ஒரு இன்வெஸ்டிகேட்டர் தான் இந்த பிக்சரை எடுத்தான். ஐ விட்னஸஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இவன் அடிக்கடி இந்த ரோம்ல ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கான். பட் யாருக்குமே எக்ஸாக்டா எங்க இருக்கான் இல்ல என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியவே இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ் இவன் டவுன் டவுன் ஏரியால வெறும் சில்ட்ரன் கூட மட்டும்தான் ஸ்பாட் பண்ணவே பட்டிருக்கான். வியர்டு திங் என்ன அப்படின்னா அந்த இடத்தை தவிர வேற யாருமே இவனை பார்த்ததே இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ கண்டிப்பா அது சஸ்பீஷியஸா தான் இருக்கு. பட் உண்மையுமே ஆர்ஃபனேஜ் கூட கனெக்ட் ஆயிருந்தான் அப்படின்னா அவன் இந்த மாதிரி பாப்புலேட்டடான ஏரியாலாம் ஃப்ரீக்வெண்டா அப்பியர் ஆக மாட்டான்ல அப்படிங்கிறப்ப டியாகோ நானுமே அதை பத்தி யோசிச்சேன் தான். சோ அதனாலதான் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ரோம்ல நடந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் நான் கொஞ்சம் தோண்டி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் இதை நான் கண்டுபிடிச்சேன். எவ்ரி டைம் இந்த டாரஸ் ஸ்பாட் பண்ணப்படுறப்பையும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு பர்சன் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படியா அப்படின்னு அந்த விஷயத்தை நான் பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப டியாகோ அவன் ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஷோ அப் ஆவான். எங்களோட கணிப்பு படி இன்னும் 2 வாரத்துல அவன் ஷோ அப் ஆக போறான். ஒன்ஸ் நீ ரோம்க்கு போனதுக்கு அப்புறம் டாரஸை கண்டுபிடிக்கிறது அவனோட டாப் பிரையாரிட்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பான். ஆனா ஹீரோ உட்காந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் இது வெறும் ஃபர்ஸ்ட் டே தானே, இன்னைக்கு இந்த நேரைய அப்படியே முடிச்சுட்டு நம்ம ஹோட்டல் திரும்பி போயிடலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப ஒரு பையன் தெரியாம இடிச்சுட்டு போயிடறான். ஓ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போறப்ப ஹீரோ அட இங்கேயுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கிறப்ப ஹே நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன பண்றானா, நீ என்ன
என்ன திருநியோ அதை வந்துட்டு கொடுத்துரு அப்படிங்கிறப்ப அவனும் ஒரு பெல்ட் வந்துட்டு திருடிருப்பான். அதை வந்துட்டு கீழே போட்டு நான் வந்துட்டு நீ ஒரு புஷ் ஓவர் அப்படின்னு நினைச்சேன், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க, வாங்கிட்டு ஏதாவது மன்னிப்பெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல உன்னை வந்துட்டு போலீஸ்ட ஒப்படைக்கலாமா இல்லாம வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவன் பயப்படுறப்ப ஹீரோ வந்துட்டு லைட்டா தான் பயமுறுத்தலான்னு பார்த்தா வேணா இவ்வளோ டெரிஃபைடா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு நீ வந்துட்டு ஒரு ஃபேமிலியில வந்துட்டு ஒரு பகுதியானவனா அப்படின்னு கேட்கறான். இந்த ஃபேமிலி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டில வீட்டை விட்டு ஓடி வந்த குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிக் பாக்கெட் பண்றதுக்காக ஒரு குரூப் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி. அதான் ஹீரோ மென்ஷன் பண்றான். அந்த பையன் சோ நான் ஃபேமிலியில ஒரு பார்ட்டா இருந்தா இப்ப என்ன போ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நைஸ் உனக்கு அப்படின்னு இந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தாரான். உன்னோட பேர் வந்துட்டு மார்க்கோ தானே, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு, உன்னோட வயிறு வந்துட்டு வலிக்க போகுது, உனக்கு வந்துட்டு இன்னும் வேணுமா அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு இல்ல நான் வந்துட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், இட் ஜஸ்ட் என்ன மாதிரி சாப்பிடாம இன்னும் சில பேர் வந்துட்டு என் கூட இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ சி எக்ஸ்கியூஸ் மீ நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபுட் வந்துட்டு பார்சல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மார்க்கோ உன்னோட ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப 16 பேர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 16 ஃபுட் பார்சல் பண்ணிருங்க, உங்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸோ இல்ல இருக்க இடமோ வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப மார்க்கோ வந்துட்டு இல்ல நாங்க எல்லாருமே சிமிலர் போட்ல தான் இருக்கோம், ஒரு வேர் ஹவுஸ் மாதிரியான இடத்துல தான் நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யாருமே இல்லையா, லைக் ஒரு அனாதை இல்லம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறப்ப மார்க்கோ வந்துட்டு சில பிரீஸ்டுங்க இருந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை எங்களை வந்துட்டு விசிட் பண்ணிட்டே இருப்பாங்க, ப்ராபப்ளி அவங்க வந்துட்டு வேட்டிகன் சிட்டில இருந்து வந்திருப்பாங்க, நாங்க வந்துட்டு எங்களோட பாவங்கள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு பியூரா மாறிட்டோம் அப்படின்னா எங்களை வந்துட்டு பாரடைஸ்க்கு கூட்டிட்டு போறதா சொன்னாங்க, நாங்க அங்க ஸ்கூலுக்கு போலாம், கிளீனான க்ளோத் போட்டுக்கலாம், 3 வேளையை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்துட்டு உண்மையிலுமே பாரடைஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசையே இல்லை, ஏன்னா அந்த பிரீஸ்ட் கிட்ட இருந்து ஒரு பேடான ஃபீலிங் வந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பேடான ஃபீலிங்கா அதாவது ஃபியர். சம் பீப்புள் வந்துட்டு எனர்ஜிக்கு வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவா இருப்பாங்க, ஸோ ஒரு ஃபீண்டை வந்துட்டு அவங்க பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும், அப்போ உண்மையுமே அந்த ஃபீண்டுங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கிட்டுங்க இருந்துட்டு எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்திருக்கியா அப்படிங்கிறப்ப மார்க்கோ வந்துட்டு இல்ல பட் அந்த பிரீஸ்டுங்க வந்துட்டு வரப்ப நான் கேட்டேன் அப்படின்னா அவங்க எழுதின லெட்டர் வந்துட்டு என்கிட்ட காமிப்பாங்க, எல்லாருமே அந்த இடத்துல சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ சி அப்படின்னா அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா தான் இருப்போம் போல, மறுபடியும் அந்த பிரீஸ்ட் இருந்துட்டு எப்ப வருவாங்க அப்படிங்கிறப்ப மார்க்கோ வந்துட்டு ஆமா 2 நாள்ல வராங்க, நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையை சொன்னோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தம்பி வந்துட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், ஆனா வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு என்ன இவ்வளவு நேச்சுரலா வந்துட்டு இவன் போய் சொல்றான் அப்படின்னு நினைக்கிறப்ப மார்க்கோ வந்துட்டு வெல் இன் தட் கேஸ் நான் கண்டிப்பா அவங்களை வந்துட்டு உங்களை மீட் பண்ண விடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வேட்டிகன் சிட்டில போப் ஆண்டவர் இருப்பாரு தெரியுங்களா, அவங்கள வந்துட்டு காமிக்கிறாங்க, கரண்ட் போப் இவர் தான் போப் பிரான்சியோ 12. அவர் வந்துட்டு அங்க இருக்கிற யாரையோ பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நைட் டைம்ல ஒரு அன்இன்வைட்டட் விசிட்டர் வந்துட்டு வந்திருக்காரு போல, யார் அங்க நின்னுட்டு இருக்கிறது அப்படிங்கிறப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோ மாஸ்கோட வரப்ப நீ வந்துட்டு மிஸ்டர் ஸ்பெக்டர் தானே, நீ வந்துட்டு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறதால நான் நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப நாளா படுத்துட்டே இருந்தேனா அதனால எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீலிங் ஆச்சு, 25 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பாக்குறது நல்லா தான் இருக்கு பிரான்சியோ அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு லைக் வைஸ் மறுபடியும் நானுமே உங்களை பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல, பட் என்னோட ஹம்பிள் பிளேயர் இருந்துட்டு அந்த கடவுளுக்கு வந்துட்டு கேட்டிருக்கு போல, பட் உங்களோட உயிருக்கு பதிலாக தான் நாங்க இந்த அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் அசைம்டா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க எதுக்கு அசைம்டா இருக்கணும், நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை தான் எக்ஸாக்டா வந்துட்டு நான் பண்ணேன், ஆக்சுவலி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தேன், பாரடைஸ் அப்படின்னு கூப்பிடப்படுற ஒரு அனாதை இல்லத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப போப் இருந்தது இல்லையே எனக்கு தெரியாதே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பையன் வேட்டிக்கன்ல இருந்து அந்த பிரீஸ்ட் வந்தான் அப்படின்னு சொன்னால, சோ அவங்க பொய் சொல்லியிருக்கானுங்க, இந்த வேட்டிக்கன்ல இருந்து வர பிரீஸ்டுங்கன்னு சொல்லிட்டு சில்ட்ரனை வந்துட்டு கிட்னாப் பண்றாங்கன்னா எவ்வளவு போல்டா இருக்கணும் அவனுங்க, கண்டிப்பா அவனுங்க ஃபீண்டுங்க தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ சி சரி தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் மிஸ் பிரான்சியோ இந்த ரோம்க்கு பக்கத்துல ஃபியூ டேஸ்ல ஒரு மிகப்பெரிய தீ வந்துட்டு பிடிக்கும், சோ அதனால சில ஃபயர் ட்ரக்கை வந்துட்டு ரெடியா வச்சுக்கோங்க, உங்களை வந்துட்டு நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப அவர் வந்துட்டு வெயிட் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இவர் டிசப்பேர் ஆகி போயிடுறாரு அப்படின்னு சொல்றாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.